ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். என் கிச்சனில் 2 ஷெல்ஃப் இருக்குது. ஒன்று க்ராசரிஸ்க்கு, ஒன்று பாத்திரம் அரிசிலாம் வச்சுருக்கேன். என்னுடைய இது பேரலல் கிச்சன்னால் பேக் சைடில் கீழேயும் ஸ்பேஸ் இருக்குது. அங்கேயும் பாத்திரம் வச்சுருக்கேன், அதையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி பார்ட் 1 க்ராசரி ஷெல்ஃப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங். ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா கொஞ்சம் நாளாகவே க்ளீன் பண்ணலை, ரொம்ப லேசியாக இருந்துட்டேன். பட் ஆனால் இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்ச வகையில். நீங்களும் லேசியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் கேட்டுகிட்டே தான் க்ளீன் பண்ணுவேன். அப்போ தான் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும். சைலண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கை வேலை செய்யும், ஆனால் மைண்டு நம்ம வீட்டில் நடந்த ப்ராப்ளம்ஸ்லாம் போகும். இப்படி பேசியிருக்கலாமோ, அப்படி ரிப்ளை பண்ணிக்கலாமோன்னு நிறைய தோணும். அதை நினச்சி டிஸ்டர்ப் ஆகும். அதனால் வேலையும் சரியாக செய்ய முடியாது. அதனால் சாங்ஸ் கேட்டுகிட்டே தான் நான் எந்த வேலை இருந்தாலும் செய்வேன். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சம்டைம்ஸ் நம்ம பிஸி லைஃப்பில் இது எல்லாமே நார்மல் தான். பட் க்ளீன் பண்ணினா மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குக்கிங்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் வெளியே எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமல் ஓல்டு பேக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போது ஷெல்ஃபை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரை கிளாத்தில் டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறமா கொஞ்சம் வாட்டரில் வினிகர் யூஸ் பண்ணி தொடச்சிக்கிறேன். கொஞ்சம் ரியலாக சொல்லணுன்னா நம்ம எல்லோரும் பிஸி லைஃப்பில் சம்டைம்ஸ் டயர்டாக இருப்போம். எஸ்பெஷலி உமன் வீடு, ஃபேமிலி, ஒர்க்கு எல்லாமே பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் மெஸ்ஸாக இருந்தால் கூட கில்ட் ஃபீலிங் வேண்டாம். பட் ஒன்ஸ் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வரும், மோட்டிவேஷனும் பூஸ்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கண்டெய்னர்ஸில் இருக்கிறது எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சுக்கிறேன். என் பசங்க 2 பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாமே ட்ரை ஆகட்டும். இந்த டைமில் கரப்பாம்பூச்சி கிச்சனில் வராமல் இருக்க ஒரு சின்ன ஹோம் ரெமெடிஸ் பார்க்கலாமா? இது என் அம்மா சொன்ன ஒரு ரெமெடிஸ். 2 பொருள் போதும். ஒன்று கற்பூரம், இன்னொன்று தண்ணி. கற்பூரத்தை நான் ஒரு 5 கற்பூரம் எடுத்துருக்கேன். நல்லா நசுக்கிக்கலாம். அது பவுட்ரு ஆகாது. ஒன்று பார்த்தீங்கன்னா நசுக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எங்கே தேவையோ அங்கே அடிச்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரே பாட்டில் எனக்கு ஒர்க் ஆகலை, அதனால் வேறு பாட்டில் மாற்றிட்டேன். நான் இப்போ ஷெல்ஃபில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா காய வச்சுக்கலாம். இப்போது ஷெல்ஃபில் போடுறதுக்கு புதுசாக ஷெல்ஃப் லைனர் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 280 வந்துச்சு. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த லைனரை அந்த ஷெல்ஃபுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த லைனரை ஷெல்ஃபில் போட்டுட்டு டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இதோட விட்டு அதிகமாக இருக்கிறதுனால அடியில் பெண்ட் பண்ணிவிட்டு அதையும் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இது அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் ஃபியூச்சரில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா வேஸ்ட்டாக போய்டும். கட் பண்ணாலும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் பெண்ட் பண்ணி கீழே டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். அப்போ தான் அது நகராமல் இருக்கும். இது மாதிரி எல்லா ஷெல்ஃபையும் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். இப்போது டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் ஃப்ரண்ட்லையும், ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் பேக்லையும், மேல் ஷெல்ஃப்லையும் வச்சுருக்கேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், பட் ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போது குக்கிங் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். மைண்டும் ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. சம்டைம்ஸ் க்ளீனிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஒர்க், இட்ஸ் அ செல்ஃப் கேர்.
இதுதான் பார்ட் 1 க்ராசரி ஷெல்ஃப் க்ளீனிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பாத்திர ஷெல்ஃப் வந்து டீக்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்தா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.